இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சக்கப்பழத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு 2 டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சக்கப்பழம் வந்து நமக்கு யார் கொடுத்தாங்கன்னு நம்ம வீட்டோட ஓனர் அக்கா தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 துண்டு சக்கை கொடுத்தாங்க. அதில் 1-2 பழத்தை வாயில் போட்டுட்டு மீதி உள்ளதை ஏதாவது ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு ஜாரில் போட்டாச்சு. அப்புறமா அது கூட வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா சக்கப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம லைட்டாக நாட்டு சர்க்கரை போட்டால் தான் மாவு சேர்க்கும் போது கரெக்டான ஒரு இனிப்பு கிடைக்கும். ஸோ அதையும் கொட்டிக்கிட்டு அப்புறமா பச்சரிசி மாவில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவும் போட்டுக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டு கிளறி மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அப்படி அடித்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ஏலக்காய் போட மறந்துட்டேன்னா சரி, அந்த 3 ஏலக்காவையும் போட்டாச்சு. அதையும் போட்டு அடித்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி இட்லியை ஊற்றி வச்சாச்சுங்க. இட்லி பொண்ணு போல் சூப்பராக அழகு போல் வந்துச்சு. ஆனால் இந்த தோசை விடுறதுக்கு போனேன்னா தோசை விடும்போது மறைச்சி போட முடியலை. இது ஃபஸ்ட்டு தோசை. ஏன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தனால அந்த கல்லோடு ஒட்டிக்கிட்டது. அப்புறமா அதை போட்டு பிச்சு மேஞ்சி அது என்னெல்லாமோ பண்ணி உரட்டி சுட்டு எடுத்துட்டேன். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இது 2வது தோசை எப்படியோ கரெக்டாக ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்துச்சு. இது அடித்து பிடிச்சி சாப்பிட்டாச்சு 2 தோசை. அப்புறம் பார்த்தா 8 இட்லி தாங்க கரெக்டாக விட்டுச்சு. ஆளுக்கு 2 மாவுக்கே தெரிஞ்சிருக்கு 8 தான் சுடணும், கூடுதல் சுட்டால் வீட்டில் சண்டை வந்துடும். அப்போ 8 ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வேறு டயட்டில் இருக்கோம், அதனால் எண்ணெயிலெல்லாம் பொரித்து சாப்பிடலாம் முடியாது பணியாரம் பண்ணி. ஸோ ஹெல்த்தியாகவே சாப்பிடுவோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.